நண்பர்களே, இந்த கூட்டத்தில் எனக்கு என்ன மகிழ்ச்சி என்று சொன்னால், இரண்டாவது வரிசையிலே உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய கணவனும் மனைவியும் வீர போராளிக்கு லண்டன் மாநகரத்திலே உணவு கொடுத்தவர்கள் புத்தக கண்காட்சிக்காக வந்திருக்கிறார்கள். வீர போராளி யார் என்று உங்களுக்கு தெரியும். நாகரீகம் கருதி நான் பெயரை உச்சரிக்கவில்லை. தமிழர் சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த தலைவருக்கு சோறு போட்ட குடும்பம் இங்கே உட்கார்ந்திருக்கிறது. நல்ல ஒரு பலத்த கைத்தட்டு கொடுக்கலாம். அவர்கள் ஆண்டுக்கு ஒரு முறை புத்தக திருவிழாவுக்காகத்தான் வருகிறார்கள். நான் இந்த மேடையை பார்க்கின்ற போது ஒரு காலத்தில் சென்னையினுடைய அடையாள சின்னம் வள்ளுவர் கோட்டமும் கண்ணகி சிலையும் மெரினார் கடற்கடையும் என்றால், இன்னும் அடுத்த 10 ஆண்டுகள் கழித்து தலைமுறை சொல்லும் சென்னை புத்தக கண்காட்சியும் ஒரு அற்புதமாக அடையாள பொருளாக மாறக்கூடிய வகையிலே தரையில் அமர்ந்து தமிழ் கேட்கின்றீர்களே, எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. எத்தனை மெர்சல் விஜய் படம் வந்தாலும் தமிழ் சமூகம் தமிழத்திற்காக தரையில் அமரும் என்பதை இந்த புத்தக கண்காட்சி வள்ளுவன் இங்கே சிலையாக இல்லை நிலையாக இருப்பதற்கு காரணம், இந்த படித்தவர்கள் காரோட்டிலே வந்துகின்றவர்கள் தமிழுக்காக மண்ணிலே உட்கார்ந்து இருக்கிறார்களே, நீங்கள் தான் உண்மையான மன்னாதி மன்னர்கள் என்பதால் உங்களுக்கு என் வணக்கம். நான் கூட நினைத்து பார்க்கின்றேன். மேடையிலே அவர் சொன்னார், அவர் வசதியற்ற குடும்பத்தில் பிறந்தவர், இப்படியெல்லாம் உழைத்து மேலே வந்தார். நான் பொதுவாக மேடைகளில் பொய் சொல்வது கிடையாது தோழர்களே. நான் டாடா பிர்லா அனில் அம்பானி குடும்பத்தில் பிறக்கணும்னு நினைச்சேன். ஆனால் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு நமக்கு வழியே கிடையாது. 40 ஆண்டுகளுக்கு முன்பு இன்றைக்கு விமானத்தில் நான் பறந்து கொண்டிருக்கிறேன் என்றால் என் தமிழ் போட்ட பிச்சை என்பதை இந்த மேடையில் கண்ணியத்தோடு பதிவு செய்ய கடமை. எப்படி இந்த அங்கீகாரம் கிடைத்தது என்றால், அங்கே சிலையாக இருக்கக்கூடிய வள்ளுவனையும் கம்பனையும் இளங்கோவையும் பாரதியையும் பாரதிதாசனையும் புதுமைப்பித்தனையும் கி ராஜநாராயணனையும் ஜெயகாந்தனையும் எஸ் ராமகிருஷ்ணனையும் வாலியையும் வைரமுத்துவையும் முத்தம் காமத்திற்கான விஷயம் அல்ல, இது பெண்ணை பெற்ற அப்பாக்களுக்கே தெரியும் என்கின்ற முத்துக்குமாரினுடைய வைர வரிகளையும் நாள்தோறுமே படித்துக் கொண்டே தேசாந்திரியாக பயணப்படுவதால் தமிழ் சமூகம் அறிவுக்கு மரியாதை தெரிகிறது என்பதை அரங்கம் என் கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. வள்ளுவன் மட்டும் ஒரு முறை கண் திறந்து பார்த்திருந்தால் கண்ணீர் விட்டிருப்பான் இந்த கூட்டத்தை பார்த்து. எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது, எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் கூட மோடிக்கு கூட இங்கிருந்து ஒரு செய்தியை சொல்வேன். அவர் கூட சொன்னார் 2000 ரூபாய் தான் மிகச்சிறந்தது என்று. இல்லை தமிழர்களே, நம் தமிழன் 2000 ரூபாயோட 20 ரூபாய் பரிசு என்று நிரூபித்தவன் நம்முடைய தமிழன் தான். இதுக்கெல்லாம் கைத்தட்டு பத்தாது, கூவத்தூர் மாதிரி உட்கார்ந்திருக்க கூடாது. ஏனென்றால் நானெல்லாம் மேடையில் பேசி விட்டு வீட்டுக்கு போவதை விட வேலூருக்கு போவதை பெருமையாக நினைப்பவன். காரணம் தோழர்களே, நான் படிக்கின்ற காலத்திலே தமிழும் உணர்வோடும் படித்தவன் என்பதால் நான் ஆதிசங்கரையும் படிப்பேன், அம்பேத்கரையும் படிக்கக்கூடிய உணர்வுடையவன். எனவே மேடைகளில் ஒருபோதும் நான் அச்சப்படுவதில்லை. எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. 20 ரூபாயோடைய வேல்யூவே இப்போதானே எனக்கு தெரிஞ்சிருக்கு. சரி விடுங்க, அதை பற்றி பேசினா பிபி வரும். இவர் கூட சொல்லியிருக்கார் எல்லாரையும் சிரிக்க வைங்கள் என்று. உண்மையிலேயே ஒரு 3/4 மணி நேரம் ஒரு நூலகத்தின் உள்ளே சென்று வெளியே வந்த உணர்வை எத்தனை மின்னல் தெரிகள் அவருடைய பேச்சில் இருந்தது. என்னுடைய பப்பாசி இந்த ஆண்டு தேர்வு செய்யப்பட்டவர்கள் மிக திட்டமிட்டு எல்லாருடைய பேச்சும் இப்போ யூடியூப்ல அப்லோட். நீங்கள் மட்டும் நான் பேசும்போது கேமரா ஆஃப் பண்ணியிருக்கீங்க. சரி, அது இந்தம்மா வேற நல்லா எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இந்த அறிமுகப்படுத்துறவங்க நல்ல தமிழ் உச்சரித்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் நான் மேடையில் பார்க்குறேன். அந்த அம்மாவுக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. இல்லாட்டி 3 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த அம்மாவை கிளப்பி கொண்டு வந்து அந்த அம்மா இம்மி இட்னி இட்டு இப்போ இச்சே வாயில் வராது. இந்த அம்மா நல்ல தமிழ் பேசினாங்க, எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. ஏன்னா தேசம் உயர வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழங்க வேண்டும், சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே, அதை தொழுது படித்திரடி பாப்பா, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிவது எங்கும் காணோம், யாமறிந்த புலவனிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோ போல் பூமிதனில் ஆங்கனமே கண்டதில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை, கண்ணிருந்தும் குருடராய் காதிருந்தும் செவிடராய் ஆண்மை இருந்தும் கோலனே அஞ்சுபவனே, ஒரு சொல் கேளீர் வீட்டு பாஷைகளை கற்கிலாய் வேறு வேறு பாஷைகளை கற்பாய்னு பாரதி படிச்சான். என் பாரதிதாசன் சொன்னா, கொலைவாளினை எடடா மிகு கொடியோர் செயல் அறவே, தமிழை படித்தவனை என் தாய் எடுத்தாலும் விடேன்னா. ஆனா இன்னைக்கு காலைல ரேடியோவை போட்டு ரேடியோ மெர்ச்சி சம ஆட்டு மச்சு துப்பி வச்சுங்கிறான். அவன் வாயில தர்பையை போட்டு பொசுக்க. அந்த டிவியில பேசுற பொம்பளையெல்லாம் பாதி குளிக்கும் போதே கூட்டி வந்துருவாங்க. அவளுக்கு முடிய விரிச்சு போட்டே ஸ்கூட்டர்ல வருவாளுங்க. ஏண்டான்னா லேட்டா போனா மேனேஜர் பின்னிடுவாரும்பா. இதெல்லாம் புரிஞ்சாதான் சிரிக்க முடியும். சாய்ஸ்ல விட்டா நான் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த டிவியில யாருக்கும் இது எங்க பல்லக்க வழக்கம் ப்ரோக்ராம்களை போடலாமா, அதில் நம்மால் வேற சார் வேற 5 மணிக்கு எந்திரிச்சிருவாருன்னு எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. எனக்கெல்லாம் நடுநிசையே அதுதான்.
காரணம் அந்த உழைப்பின் வேர்வை துளிகளினுடைய வெற்றிகளை. உண்மையிலேயே உலகத்தில் எல்லாரும் சொல்லுவான் பர்ஃப்யூம் தான் வாசனையா இருக்குன்னு. என்னுடைய அருமை சகோதரி சுமதி வடக்கறிஞர் தான் சொல்லுவா, அப்பாவினுடைய வேர்வை துளிகள் தான் உலகத்திலே மிகப்பெரிய வாசனை திரவியம் என்றார். அவர் மட்டும் அது மட்டும் இல்லைங்க, சமூகத்திலே ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட பொருளாதாரத்தில் நலிந்த பிள்ளைகளுக்காக கல்வி நிலையம் நடத்துறாரு. அங்க படிப்பு மட்டும் அறிவு மட்டும் இருந்தா போதும். எப்படி தெரியும்னா, எனக்கு பெருசா அவரை பழக்கம் இல்லாட்டியும் ஒரு தடவை என்ன நம்மளை மேடையில் பார்க்கும்போது சில பேர் ஷிஃப்ட் போட்டு பாராட்டி கை கொடுக்குவான், காரில் போனதுக்கு அப்புறம் மறந்துடுவான். தமிழ்நாட்டிலே மேடையில் அப்படித்தானே, கற்பை பற்றி மணக்கணுக்கா பேர் பேசுகிறான், கற்போடு வாழ்வோம் கற்போடு இருப்போம்ங்கிறான். காரில் போனோன்னு டிரைவர் கேட்குறாரு, ஐயா எந்த வீட்டுக்கு போகணும்னு. இதெல்லாம் புரிஞ்சாதான் சிரிக்க முடியும். சாய்ஸில் விட்டால் நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இன்னைக்கு அதுவாக வருது. எங்கள் அப்பா வள்ளுவனை வேற எய்த்தாப்புல. நான் ஒரு தடவை ஒருத்தருக்கு ஸ்லிப்பு கொடுத்து விட்டேன், உடனே அட்மிஷன் கொடுத்தாரு. அந்த எண்ணம் வரணும் இல்லை. எனவே இந்த பப்பாசி நிறுவனத்திற்கு ஒரு நிமிஷம் நான் ஸ்டாப்பாக கைத்தட்டு பண்ணுங்க. இந்த மாதிரி போதும், இது ஆறு புத்தகம் வாங்குறதுலாம் ரெண்டாவது பெரிய வெற்றி. இது பத்தாது, அவ்வளவு உழைப்பு. என்னால் 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை உட்கார முடியல, இங்கேருந்து அங்கே போயிட்டு வரேன், முக்கியமான வேலைக்கு தான். நான் அப்பதான் நினைச்சு பார்க்கிறேன், 93 வயசுல பெரியார் வந்து மூத்திரச்சட்டியோட பயணப்பட்டாரு. அப்படி என் தமிழ் சமூகம் இன்னமும் அச்சய திருதிக்கு காசு வாங்கினா கொட்டுங்கிறான். என் மனைவி போய் நின்னா, வாங்கிட்டு வந்தா, என்ன மாண்ணே அச்சய திருதின்னா, எவ்வளோ மாண்ணே காக்கிராமன்னா, 8 பவுன் செயினுங்க மாண்ணே, கூட்டத்தில் அத்துட்டான்னா. எத்தனை பெரியார், எத்தனை அம்பேத்கர், எத்தனை பாரதியார் வந்தால் என்ன செய்யறது? படிக்கிறது இல்லை நண்பர்களே, படிக்கிறபடி வாழணும். அந்த முதல் வரிசையில் உட்காந்துருக்காம என் வாயவே பார்க்குது, எப்போ முடிப்பான்னா. ஏன் அவர் மட்டும் முடிக்கிற மாதிரியே வந்து 3/4 மணி நேரம் பேசினாரு. நான் முடிச்சுட்டாரோன்னு நினச்சி எழுந்திரிச்சிட்டேன், இப்போது சொல்கின்றேன் அப்படின்னு ஆரம்பித்தார். ஆனால் அவருடைய பேச்சை எத்தனை மணி நேரம் வேணாலும் கேட்டுக்கிட்டு இருக்கலாம். ஏதோ பாராட்டணுங்கிறதுக்காக இல்லை, அவ்வளவு மின்னல். ஒரு கவிதை, ஒரு செய்தி, ஒரு உண்மையிலேயே சொல்கிறேன், கலாமால் பாராட்ட பெற்ற மனிதர். அதுதான் நமக்கு பெருமை. ஏன்னா முதல்ல நான் நன்றியெல்லாம், கூட்டம் பெருகிட்டே போகுது, பயமாக இருக்கு. தமிழ்நாட்டில் ஏதோ மாற்றம் வந்துடும் போல இருக்கே. எப்பா நீங்கள் எதுக்கு கை தட்டுறீங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் தட்ட வேண்டிய நேரத்தில் தட்ட மாட்டீங்க, போட வேண்டிய நேரத்தில் போட மாட்டீங்க, சும்மா எதையாவது கிளப்பி விட்டு போயிடுவீங்க. என் வாழ்க்கையில் எனக்கு இன்னைக்கு நாக்கில் சனின்னு போட்டிருந்தான். முதல் தடவை என் மனைவியோட கூட்டத்துக்கு வந்துட்டேன். அதனால கொஞ்சம் பம்மி தான் பேசுவேன். தப்பு இருந்தால் மன்னிச்சுக்காதீங்க. வீரமெல்லாம் மேடையில் தானே ஐயா கேட்குறாரு, வீர போராளி. இப்படி கொடுத்தா என்ன அர்த்தம்னா சீக்கிரம் முடிச்சிருங்கன்னு அர்த்தம். என் மனைவிக்கு அப்புறம் இந்தியாவில் என் மேலே அன்பாக இருக்கு ஒரே ஆள் நீங்கள் தான் சார். சிரிப்பு கூட அதே மாதிரி தான் இருக்கு. ரொம்ப அன்பு, ரொம்ப உண்மையிலே உணர்ச்சியினுடைய ததும்போட. ஏன்னா புத்தக கண்காட்சியில் வருஷந்தோறும் ஐயா ஒருத்தர் இல்லை கடைசியில் உட்காந்துருந்தவர். திருச்சி புத்தக கண்காட்சி 1000 சேர் போட்டிருந்தோம், 13 பேர் வந்திருந்தாங்க முதல் நாள். 21, எனக்கு வயசு 46, 23 வருஷமாக தேசாந்திரியா பையன். நாங்களாம் கராத்தே கற்றுக்காமல் இடுப்புலையும் கழுத்துலையும் பெல்ட் போட்டோம். உடம்பு முழுக்க நோய் வந்திருக்குன்னா 11 மணிக்கு போய் சாப்பிடுவோம். எப்படியாவது இந்த சமூகத்தை புரட்டி போடணுங்கிற ஒரே ஒன்று தான், வேற எதுவும். இங்கே கூட ஐயா ராஜாராம் ஐயா அவர்களுக்கும் ஒரு கைத்தட்டு. நல்ல பண்பாளர், உயர்ந்த IAS அதிகாரி, எளிமையானவர். இங்கே கூட இறையன்பு ஐயா பேசிட்டு போயிருக்காரு முந்தா நேத்து, என்னுடைய சகோதரர், மூத்த குருநாதர். பாவம் அவரெல்லாம் நம்ம சமூகத்தில் அங்கீகரிக்கிறது இல்லை. ஏன்னா ஆஃபீஸ்லேருந்து குண்டூசி கூட எடுத்துகிட்டு போக தெரியல. இன்னொருத்தர் இருக்கார் சகாயம்னு, லஞ்சம் திமிர் நெஞ்சம் நிமிருங்கிறாரு. அவரெல்லாம் ஒன்றுமே இல்லாத இடத்துல வச்சுருக்கோம் நம்ம. நண்பர்களை மறந்துடக்கூடாது. மோடி அவர்கள் வந்து தினத்தந்தி விழாவிலே பாராட்டுகின்ற போது அந்த எழுச்சி இளைஞனை அப்படி மார்போடு அணைத்து கொண்டார் என்று சொன்னால் அந்த இறையன்பு என்கின்ற அறிவு தான் ரொம்ப முக்கியம். சாதாரண ஏழை குடும்பத்தில் சேலம் மாவட்டத்தில் அவங்க அப்பா ஒரு டீ தொழில், அம்மா ஸ்கூல் டீச்சர். நான் அண்மையில் கூட வாட்ஸ்அப்பில் சொல்லியிருக்கேன். உழைப்பு படிப்பு மட்டுமே மூலதனமாக கொண்டவர். அவங்க அண்ணன் மூத்த IAS அதிகாரி டெல்லியில். இதுக்கு என்னடா காரணம்னா எங்கள் அப்பா வள்ளுவன் தான். அறிவு அற்றம் காக்கும் கருவின்னா, அறிவினால உலகத்தை ஜெயிக்கலாம். இந்த உலகத்தில் கோயம்புத்தூரில் இவரை விட கோடீஸ்வரர் இருக்கான். அட பணம் கொடுத்து அவனே போஸ்டர் ஒட்டிக்கிறான். ஆனால் கவிதாசனை எதுக்குடா கையெடுத்து கும்பிட்றானா? அவர் படித்த படிப்பு, படிப்பு மட்டும்தான் நிற்கும். இப்போ சிந்திக்கிறது, நீங்கள் கேமராவை இன்னும் ஆன் பண்ணலையா? ஏன்னா சில சமயம் உள்ளேயே ரோல் பண்ணுறதே இல்லை.
சும்மாச்சுக்குன்னு 7 கேமரா வச்சிடுறது. ஆனால் உண்மையில் அவருக்கு ஒரு கைத்தட்டுங்க. டெய்லி யூடியூப்பில் அப்படியே உடனே வாங்க சொத்தை விற்றவரை எனக்கு பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்க. இவர் தான் சொத்தை விற்று நம்ம நடத்துகிறவர். பத்தாதுங்க, எப்படி அந்த திருவிழா மாதிரி நடத்திட்டீங்களே சார். இது ஏதோ கைத்தட்டி அடுத்த வருஷம் என்னை கூப்பிடணுன்னு அவசியம் இல்லை. தமிழ்நாட்டினுடைய சாபக்கேடு நல்லவர்களை பாராட்டாமல் இருப்பது தான். எங்கள் ஐயா கவிதாசன் பேசினது அடுத்து எனக்கு முன்னாடி இன்னொருத்தர் பேசணும், உறவுகள் இனிதாகன்னு. ஐயா வர முடியல. அதில் பக்கத்தில் இருந்த என்னுடைய சகோதரர், ஏன்னா பல கூட்டங்களில் எனக்கு அவர் தான் சாப்பாடு வாங்கி கொடுப்பாரு. ஐயா அதையும் சேர்த்து பேசிருங்கன்னாரு. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாரையும் சிரிங்கன்னு சொன்னார். நான் கூட ஐயாட்ட கேட்குறேன், ஐயா லண்டன்லேருந்து வந்திருக்காரு, இந்த முதல் வரிசையில் உட்காந்துருக்காங்க. இப்போ ஐயாவை பார்த்தா 5 வருஷம் கழிச்சு ஏர்போர்ட்டில் என்னை பார்த்தா என்ன கேட்பாரு? பார்த்தா முதல்ல பேச மாட்டார், பேசியே கொள்ளுவாண்டான்னு போவார், அது வேறு விஷயம். அப்படியே பேசிட்டா என்ன கேட்பார்? எப்படி சார் இருக்கீங்கம்பாரு. இப்போ நான் என் நண்பர் ஸ்ரீதரையோ பன்னீரையோ பார்த்தா எப்படி கேட்பேன்? வீட்டில் எப்படி இருக்காங்க, குழந்தைங்க எப்படி இருக்காங்க, ஐயா எப்படி? இப்போ எவனுமே அப்படி கேட்கறதில்ல. காலைல பீச் ரோட்டில் என்ன உங்களுக்கு 320 எனக்கு 400, உனக்கு 320 எனக்கு 400. ஏண்டா பார்க்குறவனே பிபி சுகரை பற்றி பேசினா எப்படிடா டென்ஷன் குறையும்? டென்ஷனை குறைக்க யோகா கிளாஸ் போகிறேன்னு டென்ஷனோடையே போகிறானே. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க நண்பர்களே, நோயே வராமல் இருக்கணும்னா 2-3 செய்தியை சொல்லிவிட்டு நான் பின்னாடி வந்துடுவேன். வாழ்க்கையில் காலில் வீட்டை விட்டு கிளம்பும்போது செருப்பை எடுத்து காலில் போடுற மாதிரி சிரிப்பை எடுத்து வாயில் போடுங்க. வாழ்க்கையில் நோயே உங்களுக்கு வராது. யாருமே சிரிக்கிறதே இல்லையே. நம்மளை விட அவர் வெள்ளை சட்டை போட்டால் இவன் 3 நாளைக்கு சாப்பிட மாட்டேங்கிறான்னு. அதானே உண்மை. நான் இன்னைக்கு சொல்கிறேன் சார், நீங்கள் டாக்டர் வீட்டுக்கே போக வேண்டாம். ஏன்னா டாக்டர் வீட்டுக்கு போய் நோய் வந்துடுதே நமக்கு. கோச்சிக்கூடாது மருத்துவர்கள் இருந்தால். போன உடனே எங்கள் பெரியப்பாக்கு முந்தானத்து முடியலன்னு கூட்டி போயிருந்தேன். மூச்சை இழுத்து விடு, நாக்கை காட்டு, கண்ணை நீட்டு, பின்னாடி திரும்பு, 3/4 மணி நேரம் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுதுங்கிறாரு. இது புரிஞ்சாதான் சிரிக்க முடியும். இவ்வளோ நேரம் அவர் என்ன பண்ணாருன்னு எனக்கு தெரியல. பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தன் ஓடி வந்தான், டாக்டர்னா நீ வாய மூடுறா அப்படின்னு தர்மாமீட்டர் வச்சு எக்ஸ்ரே எடுத்து இசிஜி எடுத்து 8500 ரூபா பில்லு. அவன் சொன்னான், டாக்டர் நான் பைப்பு ரிப்பேர் பார்க்க வந்த பிளம்பர், என்னை என்னென்ன பேச விடல. அவர் சொன்னார், நான் 8 ஃப்ளோர் கட்டிட்டேன்ல, நீ பணத்தை கட்டிட்டு போ. மருந்தும் அப்பளவுக்கு போயிட மாட்டேங்கிறாங்க. 80 நாள் வச்சு செய்கிறாங்க. வேதனையாக இருக்கிறது தோழர்களே. இந்த நாட்டிலே கோவையில்தான் மறந்துவிடக்கூடாது. ஏன் மருத்துவர்களை பற்றி பேசுகின்றோம் என்றால், இறைவனுக்கு சமமானவர்கள் என்று மதிக்கப்பட்டவர்கள் உண்டு. தோழர் கவிதாசன் அவர்களுக்கு தெரியும், ஒரு மருத்துவர் கோவை மாநகரத்தில் இறந்தபோது கிட்டத்தட்ட பல மணி நேரம் அந்த இறுதி சடங்கு போனதற்கு காரணம் வெறும் 5 ரூபா 10 ரூபா வாங்கிட்டு ஃபீஸ் நடத்தியிருக்காரு. நான் தப்பு சொல்லலை, நல்ல மருத்துவர்களை நாம் பாராட்ட கடமைப்பட்டு இருக்கிறோம். இப்போ எங்கள் ஊரில் வேளச்சேரியில் பொன்முத்துராமலிங்கேஸ்வருடைய சன்னு மருதுபாண்டியன் நடத்துகிறாரு. வசதி இருக்கிறவன்ட்ட ஃபீஸ் வாங்குவார், இல்லாதவருக்கு அவரே ஆம்புலன்ஸ் இனாமா அனுப்புகிறாரு. தம்பையான்னு ஒரு டாக்டர். நல்லவர்கள் எல்லா துறையிலும் இருக்கதான் செய்கிறார்கள். அதை பற்றி விதிவிலக்குகளை பற்றி நான் பேசவில்லை. நான் முதல்ல சொல்கிறது, ஐயா சொன்னார் இந்த செல்ஃபோன், அதில் நான் கொஞ்சம் முரண்படுறேன். என் பொண்ணுக்கு காலைல 5 மணிக்கு 50 பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். 7ஆம் கிளாஸ் படிக்கிறாவ. அதில் சுரேஷ்னு ஒரு பையன் முந்தா நேற்று ஒரு வாட்ஸ்அப் அமைச்சிருக்கான், மேலேந்து கீழே வந்த அருவி, கீழேந்து மேலே போனால் குருவின்னு. அதுக்கு இவன் 6 மணிக்கு பதில் போடுறா, உங்கள் வீட்டில் அரிசி இருந்தால் எடுத்து கிரைண்டரில் போடு மாவு, அதே அரிசி உங்கள் அப்பா தூங்கும்போது வாயில் போட்டு சாவு. இந்த ரூம் போட்டு யோசிப்பாங்கம்பாங்கல்ல, அது இதுதான் சார். அன்றைக்கி மவுண்ட் ரோட்டில் ஒரு அம்மா தாலி செயினில் செல்லை மாட்டி எடுத்து பேசுது சார். தமிழ் சமூகத்தில் இதை எடுத்து வணங்கி நான் பார்த்துருக்கேன். இது இப்போ அடையாள சின்ன மாதிரி. அட வீட்டில் அம்மா சோறு ரெடி ஆயிடுச்சு வந்து கொட்டிக்கோங்கிறா, வரேங்கிறான் பையன். நான் தப்புன்னு சொல்லலை, எல்லாமே வேணும். எனக்கு 30 நாளைக்கு முன்னாடி ராத்திரி 3 மணிக்கு ஃபோனு, மாப்பிள்ளை நான் மாமா பேசுகிறேன், பேசு, தாத்தா செத்து போயிட்டாரு சொல்லிட்டு வச்சுட்டாரு. இப்போ வரைக்கும் சாமி சத்தியமாக சொல்கிறேன், புத்தக கண்காட்சியில் பேசினா வாய் கோணிக்கும். பேசினது எந்த மாமா, செத்தது எந்த தாத்தான்னு எனக்கு தெரியல. முதல் விஷயம் என்னென்னா, அறிவை விரிவு செய்யணும்னா, நான் ஷேக்ஸ்பியர் அதிகம் படித்ததில்லை, ஷெல்லியை படித்ததில்லை, வேர்ட்ஸ்வித்தை படித்ததில்லை. ஆனால் என்னடா நான் உலகம் போலா போகிறதுக்கு எல்லா ஊர்லேயும் வடபாயசத்தோடு சாப்பிட்றதுக்கு யாரா காரணம்னா எங்கள் அப்பா வள்ளுவன் தான் காரணம். 2 வரி அடித்து கலப்பிட்டாப்புல, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக, படிக்க வேண்டியதை படித்தபடி நில்லு.
எப்படின்னா, தொட்டனை தூறு மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தூறும் அறிவு. கிணத்துல தோண்ட தோண்ட தண்ணி வர்ற மாதிரி படிக்க படிக்க அறிவு வருங்கிறான். அறிவு வந்துட்டா சென்ற விடத்து செலவிடாது நன்றின்பால் உயிப்பது அறிவு. அட நான் பேசிக்கிட்டே இருக்கேன், மைக் ஆஃப், அதுவாகவே ஆஃப் ஆகிடுச்சுன்னு வச்சுங்க. இன்னும் சில பேர் ரெடி பண்ணி ஆஃப் பண்ணுவாங்க, அது வேற விஷயம். திடீர்னு ஒருத்தர் பேட்டரியை போட்டு வந்து இன்னொரு மைக்கை கொடுத்துட்டாரு. சின்ன உதவி தான். வள்ளுவன்ட்ட போய் கேட்டால் குரல் இருக்கான்னா, காலத்தினால் செய்த நன்றி சிறிதனும் ஞானத்தின் மான பெரிதுங்கிறான். அதுக்கு என்ன காரணம்னா அன்பு. அன்புக்கு குரல் இருக்கா? என்பில் அதனை வெயில் போல காயுமே, அன்பில் அதனை அறம். அன்பில்லார் எல்லாம் தமக்குரியார், அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. அட நான் பேசிக்கிட்டே இருக்கேன். 3வது வரிசையில் ஒரு ஐயா என்னை உத்து உத்து பார்க்குறாரு. பிடிக்கல, எந்திரிச்சு என்ன குரல் சொல்லலாம்? யாகாவார் ஆகினும் நாகாக்க காவாக்கால் சோகப்பர் சொல்லி இழுக்கப்பட்டு. அட நானும் கவிதாசன் சாரு சொன்னதை வந்துடுவார். அவருக்கு அவசர வேலை இருக்கும்ல, அதுக்கு உங்களுக்கு இருக்குன்னு மொத்தமாக கிளம்பிடக்கூடாது. இப்போ நல்லா தெரிஞ்சுக்கங்க, அந்த செய்தி நானும் அவரு சொல்லிட்டோங்கிறதுக்காக நீங்கள் வீட்டில் போய் உட்காந்து யோசனை பண்ணணும். என்னடா நான் வள்ளுவன் சொன்னான், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நான் இன்னைக்கு சொல்கிறேன், நாடு எப்படி இருக்கணும், வீடு எப்படி இருக்கணும், வணிகம் எப்படி இருக்கணும், எல்லாத்துக்கும் உண்மையிலுமே அவங்க பணி நிமித்தமாக கிளம்புறாங்க. நீதியரசரும் அவங்களும். சரி ஐயா வாங்க, உங்களுக்காக தான் சேரு. நம்ம நாட்டில் தான் சேர் ஈஸியாக கிடைக்குது, யார் வேணாலும் உட்காந்துக்கலாம். மாற்றி 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 மாற்றி. அடடா, எங்கள் வீட்டில் எங்கள் பெரியப்பா நான் பேசினா 30வது நிமிஷத்தில் அவர் பேசுவார். அவர் இல்லையேன்னு வந்து எங்கள் பெரியப்பா மாதிரியே குரல் சொல்கிறார். இப்போ கொஞ்சம் அப்படியே என் பக்கம் நீங்கள் திரும்பிடணும். மனசை இளமையாக வச்சுக்கிறதுக்கு நல்ல நகைச்சுவையாக ரசிக்கணும். டிவி பார்க்க வேண்டாம்லாம் நான் சொல்லலை, நான் அதுக்கெல்லாம் எதிர்ப்பானவன் இல்லை. ஆனால் அளவாக பாருங்கள். இந்த சரவண மீனாட்சின்னு ஒன்று போடுறாங்க, நான் மாசமாக இருக்க காலத்தில் போட்டேன். நான் மாசமாக இருக்கணுன்னு அந்த அம்மா என் வயிற்றை பார்க்குது. இப்படி பார்த்ததுனால தான்மா பேச்சு வர மாட்டேங்குது. நீங்கள் நம்ப மாட்டீங்க, இப்போல்லாம் என்னால் சாப்பிடவே முடியறதில்ல. கூட்டம் முடித்து வீட்டுக்கு போனால் 2 இட்லி, 1 தோசை, ஒரே ஒரு சட்டு பூரி, ஒரு இடியாப்பம், ஒரு புட்டு பால், 2 பழம் சாப்பிட்டு, ஒரு பழத்தை சாப்பிட்டு பேசாமல் படுத்துடுறேன். இவ்வளவும் நான் மட்டும்தான். அதில் ஐயா பார்க்குறாரு, இது வயிறா குதிரான்னு. உங்களுக்கு ஜீரண சக்தி, எனக்கு ஞாபக சக்தி மாதிரி. ஒன்று தெரிஞ்சுக்குங்க, சரவண மீனாட்சி தப்புன்னு சொல்ல மாட்டேன். உண்மையிலேயே என் மனைவி கருவுற்று இருந்த காலத்தில் போட ஆரம்பித்தாங்க. இப்போ என் பாப்பா 7th படிக்குது, ஆனால் இன்னி வரைக்கும் சீரியல் முடியலைங்க. ஆனால் மீனாட்சிக்கு மட்டும் 33 புருஷன் மாறிட்டான். எவன்னு தமிழ்நாட்டில் ஏன்னு கேட்கல. வாணி ராணிக்கு கேட்கவே முடியாது, கொன்றுவாங்க. சீரியல்ல புரிஞ்சா கை தட்டுங்க, புரியலன்னா சாய்ஸில் விடுங்க. இன்னைக்கு ஊடகம் பாடாத பாடு. சுதந்திர தினத்துக்கு கூட ஸ்ரேயா வரவேற்பு வீட்டுக்கெல்லாம் வராளே, நடிகை ஸ்ரேயா பேட்டியெல்லாம் போடுறாங்க சுதந்திர தினத்துக்கு. ஏன்னா இவங்க உப்பு சத்தியாகிரகத்திலலாம் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க, வாவுசியோட செக்கெழுத்தவங்க, தியாகச்செம்மல். அந்த அம்மா வந்து அப்படியே அச்சர சுத்த தமிழில் கால் மேலே காலை போட்டு, நமக்கும் எதை பற்றியும் கவலை இல்லை. ரைட். இந்த புத்தக கண்காட்சிக்குள்ளே வந்தால் நீங்கள் என்ன புத்தகம் வாங்கணும்? வாழ்க்கா முதல் கங்கை வரை வாங்கலாம். தமிழ்நாட்டில் ஜெயகாந்தன் நான் விரும்பி படிக்கக்கூடியவர். ஆனால் இன்னைக்கு எல்லாரையும் வென்றெடுக்கக்கூடிய ஒரு எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன், மறந்து விடாதீர்கள். அவருடைய கதாவிலாசமும் உபபாண்டவும் யாமமும் தேசாந்திரியும் துணை எழுத்தும் கேள்விக்குறியும், அடே அப்பா, இன்னைக்கு இந்த நாட்டில் இருக்கும்போது எவனையுமே நம்ம பாராட்டுறதில்லைங்க. பாரதி செத்த போது 11 பேர் வந்ததுனால தான் கவிராஜன் கதையில் எழுதியிருந்தாங்க, உன் உடம்பில் மொய்த்த ஈயின் அளவு கூட இறுதி கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்று. படைப்பாளிகள் வாழுகின்ற காலத்தில் அங்கீகரிக்க வேண்டும். இறந்த பிறகு மாலை போட்டு பட்டா போட்டு அவனுக்கு ஒரு மண்ணாங்கட்டி வேண்டாம். இருக்கின்ற போது அங்கீகரிங்கள். பாரதி எப்படி வாழ்ந்தான்? கடைசி வரைக்கும் வறுமை. அவன் கோட்டு போட்டுக்கிட்டதா எவனோ சொல்றான், இல்ல, சட்டையினுடைய கிழிசலை போடப்பட்ட வறுமையினுடைய அடையாள சின்னம் தான் கோட்டு, மறந்துடக்கூடாது. ஆனாலும் அடுத்த வேளை சோத்துக்கு வழி இல்லாத போது அந்த அரிசியை போட்ட போது, காக்கை குருவி எங்கள் ஜாதி, அந்த கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்க நோக்க களியாட்டம்னு சொன்ன பாரதி. அதனால இந்த தமிழ் சமூகத்துக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை பதிவு செய்து, அங்கே யாரும் பேசக்கூடாது. நான் ஏன்னா வீட்டில் பேச முடியலன்னு தான் இங்கே வரேன். ஒரு 15 நிமிஷம் உங்களுடைய இதயத்தை என் பக்கம் கொடுத்துடணும். ஏனென்றால்
ஒரு அரை மணி நேரம் நாம் பேச வேண்டும் என்று சொன்னால் ஒரு 5 புத்தகத்தை படிக்கணும், ஒரு 5 மணி நேரம் யோசிக்கணும். அதற்குள்ள கம்ப்யூட்டருடைய ஹார்ட் டிஸ்கை விட நம்ம எதை சொல்லணும் எது வேண்டான்னு முடிவெடுத்து இங்கே வந்துடணும். எனக்கு என்ன மகிழ்ச்சினா, நிறைய குழந்தைங்க தரையில் உட்காந்துருக்காங்களே, குழந்தைகளை கூட்டி வந்த பெற்றோர்களுடைய திருவடிகளுக்கு என் பணிந்த வணக்கம். கூட்டிட்டு வாங்க, இங்கே புத்தகம் வாங்காட்டியும் பரவாயில்ல, முதல் வருஷம் பார்க்கட்டும், 2வது வருஷம் என்னன்னு தெரியட்டும், 3வது வருஷம் வாங்கட்டும், 4வது வருஷம் படிக்கட்டும், 5வது வருஷம் மனுஷனா மாறட்டும். மனிதனா மாறக்கூடிய சக்தி புத்தக கண்காட்சிகளுக்கு மட்டும்தான் உண்டு, வேற யாருக்கும் கிடையாது. இந்த சிஓக்கு இங்கே ஒரு பாராட்டினார்கள், அந்த சிஓக்கு ஒரு பலத்த கைத்தட்டு கொடுங்க. ஏன்னா கவியரசு கண்ணதாசன் தான் சொல்லுவாரு, யாரையும் சாதாரண மனிதனாக இருந்தாலும் கூட அவனுடைய செயல்பாடு கருதி பாராட்ட வேண்டும்னு. அவர் என்ன காரியம் தெரியுமா இன்னைக்கு பண்ணாரு? சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் கனவு கண்ட உண்மையான நல்லாசிரியர் யாருன்னு கேட்டார். நான் தைரியமாக காந்தி கண்ணதாசனை வைத்துக்கொண்டு சொல்வேன், சிஇஓ தான். 1000 ஆசிரியர்களை திருவண்ணாமலையிலேருந்து இங்கே சொந்த செலவில் கூட்டிட்டு வந்து 1000 ரூபாய்க்கு புத்தக கண்காட்சியில நூல் வாங்க வைத்திருக்கிறாரே, அவருக்கு ஓங்கி ஒரு கைத்தட்டு கொடுங்கள். அவர் இருக்கணும், இல்லை அதெல்லாம் தேவையே கிடையாது. 1000 ஆசிரியரை காலைல 7 மணிக்கு புறப்பட்டு 11 மணிக்கு வந்து 1000 ரூபாய்க்கு வவுச்சர் சொந்த செலவில் கொடுத்து, ஆனால் நல்லாசிரியர் விருது அவருக்கு கொடுக்க மாட்டோம். இந்த சமூகத்தின் அங்கீகாரம் தான் அவருக்கு வேணும். ஆனால் இன்னைக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, மாண்புமிகு கல்வி அமைச்சருக்கு இந்த செய்தி போனால் நிச்சயமாக இவர் கௌரவிக்கப்படுவார். தோழர்களே, இப்போ எல்லாரையும் சொல்லி முடிச்சுட்டேன். ஏன்னா இந்த முன்னாடி உட்காரணுங்கிறதுக்காக தான் இப்படி இழுத்துக்கிட்டே இருக்கேன். இந்த குழந்தைங்க எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குங்க. என் பாப்பா முந்தானத்து ராத்திரி ஓடி படார், நான் ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கேன், ஏன்பா என்னை பெத்தன்னா, தெரியாமல் நடந்துருச்சுமா வீட்டுக்குள்ளே போமான்னு. பிள்ளைங்க நம்மளை விட அறிவாக சிந்திக்கிறாங்கங்க, பயங்கரமாக. அவங்களுக்கு ஒன்றும் அறிவெல்லாம் சொல்லித்தர வேண்டாம், வள்ளுவன் மாதிரி தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை. ஆனால் என்னன்னா, அவங்கள கொஞ்சம் முறைப்படுத்தி திசைப்படுத்தி பக்குவப்படுத்தி சரியான விஷயத்தில் கொண்டு போகணும். எனக்கு என்ன மகிழ்ச்சின்னா, 40 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் எதுவுமே இல்லை, சந்தோஷமாக இருந்தோம். இப்போ எங்கள் வீட்டில் எல்லாம் இருக்குது, சந்தோஷம்னா என்னன்னு கேட்குறோம். இது புரிஞ்சாதான் கைத்தட்ட முடியும். எல்லாம் இருக்கு நம்ம வீட்டில். குழந்தை வீட்டுக்குள்ள யாராவது வந்தால் வணக்கம் சொல்லி வலது கையில் தண்ணி கொடுக்கறதுக்கு யோசிக்கிறா, ஏன்னா பிரைவசி இல்லைங்கிறா. பிரைவசியை பற்றி யோசிக்கக்கூடிய மண்ணா இது? வறுமையில் இருந்தால் கூட கொல்லை பக்கம் இருக்க இலைய தலைவாழை இலைய போட்டு சாப்பாடு போட்ட இலக்கியம்னு பெரிய புராணத்தினுடைய இலக்கியங்கள் நம்முடைய ஊரில் சொல்லியிருக்கு. இளையான்குடி மாரநாயனார் வறுமையில் சோறு போட்டிருக்காரு. இப்போ நம்ம ஊரில் பிள்ளைக்கு சோறு ஊட்டும் போதே வாயை தொடச்சிக்கிட்டு போ, வாசலில் ரமேஷ் நிற்கிறாங்கிறோம். வெக்கமா இல்லை? இதை சொல்கிறதுக்கு மன்னிக்கணும். உங்கள் வீட்டில் பிள்ளைங்க இருந்தால் 7 நாள் வசதி வாய்ப்பான சோறு கொடுங்க. ஒரு நாள் பழைய சோறுடைய அருமை என்னன்னு தெரிஞ்சாதான் வறுமை என்னன்னு பிள்ளைக்கு தெரியும். அப்போ தான் புள்ள உருப்பிடும். பெற்றோர்களுக்கு சொல்கிறேன், எனக்கெல்லாம் எங்கள் அப்பா 2 சாக்ஸ் தான் வாங்கி தருவார், அதையும் எலாஸ்டிக் பயிர் ரப்பர் பேண்டு போட்டு தான் சுற்றி விடுவோம். இன்றைக்கி வீட்டில் 40 சாக்ஸ் இருக்குது, சர்வெண்ட் வரலைன்னா எலி செத்த நாத்தம். அப்போ என்னடான்னா, காசு வர வர நம்முடைய ஒழுக்கமும் பண்பாடும் நம்மளை விட்டு விலகி போகுது. அட பானிபூரியும் பேல்பூரியும் வடநாட்டுக்காரன்ட்டு சாப்பிட கற்றுக்கிட்டோமே, அவனை மாதிரி அடுத்தவங்க காலில், அந்த காலில் நல்லா விழுவாங்க, அம்மா அப்பா காலில் நல்லா விழலாம்ல. அம்மாவுடைய வேல்யூ சிஸ்டம் தெரியணும்ல. இன்னைக்கு நம்ம நாட்டில் தெரியலையே. அம்மா அம்மா தான், சின்னம்மா சின்னம்மா தான். இல்லை நீங்கள் எது கை தட்டுறீங்கன்னு தெரியல, நான் சொல்கிறது எங்கள் அம்மாவை. முதல் விஷயம் தெரிஞ்சுக்கங்க, அவர் ஜென்னில் முடித்தார், நான் ஜென்னில் தொடங்குகிறேன். ஒரு ஜென் துறவி எழுதிய கதையோடு இந்த குழந்தைகளுடைய சிந்தனையை தூண்ட வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். ஒரு பெரிய புத்த துறவி நண்பர்களே, அவருக்கு வயசு 38. 38 வயதுடைய புத்த துறவியினுடைய வாழ்க்கையினுடைய நோக்கமே வாழ்க்கையில் ஒரு நாளாவது புத்தரை பார்த்துணுங்கிறதுக்கு தான். பக்கத்து ஊரில் சொல்கிறாங்க, புத்தர் வந்திருக்காருனாரு. ராத்திரி 8 மணி தன்னுடைய ஓட்டத்தை தொடங்குகிறான். அந்த ஊரில் போய் வேகமாக நின்று பெரியவங்களை பார்த்து, இங்கே புத்தர் வந்திருக்காராமே எங்கங்கிறார். இன்னொரு பெரியவர் பார்த்து, அடப்பாவி, இவ்வளவு நேரம் புத்தர் இங்கே தான் இருந்து மணிக்கணக்காக பேசிகிட்டு இருந்தார், நீ 10 நிமிஷம் தாமதமாக வந்துட்ட, என்ன செய்ய முடியுது, அடுத்த ஊருக்கு போயிருக்காருன்னாரு. இவன் அடுத்த ஊருக்கு பிரயாணப்பட்டான். அங்கே போனோன்னு ஐயா மாதிரி பெரியவர் சொன்னார், என்னப்பா இவ்வளோ அவசரமாக ஓடி வரேன்னு.
இல்லை புத்தரை பார்க்கணும். இவ்வளவு நேரம் இங்கே தான் பேசிக்கிட்டு இருந்தார், இப்போ தான் பக்கத்து ஊருக்கு அடுத்த ஊருக்கு போனான். புத்தர் இங்கேருந்து புறப்பட்டான்னாரு. இவன் மன வருத்தத்தோட 10 அடி போனான். ஒரு பெரிய மூத்த சன்னியாசி அவர் கூப்பிட்டார், இங்கே வா, என்ன பிரச்சனை உனக்குன்னாரு. ஐயா, எனக்கு 38 வயதாகுது, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய நோக்கமே, குறிக்கோளே வாழ்க்கையில் என்னைக்காவது ஒரு புத்தரை பார்த்துடணுங்கிற ஆசை தான். புத்தர் நம்ம ஊருக்கு பக்கத்தில் வரைந்திருக்காருன்னாரு. இப்படி நான் பல மணி நேரம் பிரயாணம் பண்ணி கிட்டத்தட்ட 500 மைல்களுக்கு அப்பால் வந்துட்டேன். புத்தர் அடுத்த ஊர்னு சொல்கிறாங்களே, அந்த புத்தரை என் வாழ்க்கையில் பார்க்க முடியாதான்னாரு. உடனே மூத்த சன்னியாசி சொன்னாரு, கவலைப்படாத, நீ வீட்டுக்கு தைரியமா திரும்பி போறதுக்குள்ள புத்தரை பார்த்துடலான்னாரு. ஏன்னா சொன்னது உண்மையான சன்னியாசி. இவன் 10 அடி போனவன் ஒரு நிமிஷம் நின்னான். ஐயா, நான் இதுவரைக்கும் புத்தரை பார்த்ததில்லை, ஆனா வீட்டுக்கு திரும்பி புத்தரை பார்த்துடலாங்கிறிய, போற வழியில் நிச்சயமா புத்தர் தென்பற்றுவாருங்கிறீங்களே, அவருடைய அங்க அடையாளங்கள் ஏதாவது சொல்லுங்கன்னார். உடனே மூத்த சன்னியாசி சொன்னார், கவலைப்படாதீங்க, நீ போற வழியெல்லாம் எப்படி வந்தியோ அதே வழியில திரும்பி போகும்போது எல்லாருடைய பாதத்தையும் பார்த்துக்கிட்டே போ. யாருடைய காலில் இடது கால் செருப்பு வலது கால்லையும் வலது கால் செருப்பு இடது கால்லையும் இருக்கும், அவன் தான் புத்தர்னாரு. நீங்க நம்ப மாட்டீர்களே தோழர்களே, 500 கிலோமீட்டருக்கு அப்பால் பயணப்பட்ட அந்த இளைய சன்னியாசி 1200 நபர்களை சந்தித்து ஒவ்வொருவருடைய திருவடியாய் பார்த்து 2 நாளைக்கு பிறகு 3:30க்கு அதிகாலை வீட்டினுடைய கதவுகளை தட்டினான். கதவுகள் திறக்கப்பட்டது. 81 வயதுடைய மூதாட்டி, அவனை கருவிலே சுமந்த தாய் வந்து வாசலிலே நிற்கிறாள். இவன் பழக்க தோஷத்தில் எல்லாருடைய பாதங்களையும் பார்த்ததைப் போல தன் தாயினுடைய திருவடியை பார்த்தான். தாயினுடைய திருவடியில் இடதுகால் செருப்பு வலது காலிலும் வலது காலினுடைய செருப்பு இடது காலிலும் இருந்தது. அவன் கண்ணீர் மல்க வார்த்தை பேசுவதற்கு முன்பு அந்த தாய் முந்திக் கொண்டால், மகனே, என்னை மன்னித்து விடு, நீ வாசலில் வந்து கதவை தொட்டது என் வயிற்றுக்குள்ளே 7வது மாதம் நீ இருந்து உதைத்ததை போல இருந்தது. நான் அவசரத்தில் 2 நாட்கள் என்னை தவிக்க விட்டு விட்டாய். நீ எங்கோ போனாய். நீ தன்னந்தனியாக இருக்கக்கூடிய துறவி, என்னை பரிதவிக்க விட்டு எங்கோ என் பிள்ளை ஓடிவிட்டதோ என்கின்ற ஏமாப்பில் வருத்தத்தில் படிப்பறிவு இல்லாத நான் செருப்பை அவசரத்தில் போட்டுக்கொண்டு வந்துவிட்டேன். இனி சரி செய்து கொள்கிறேன் என்ற போது அவன் சொன்ன வார்த்தை தான் உங்களுடைய இதயத்தில் பசுமறுத்த ஆணியாக படிய வேண்டும். அந்த இளைய சன்னியாசி சொன்னான், அம்மா அம்மா, உயிருள்ள புத்தர், உயிருள்ள பத்தர், என் தாயின் வடிவில் நான் வீட்டில் இருக்கின்ற போது உயிரற்ற உருவம் தெரியாத அங்கடையாளம் தெரியாத புத்தருக்காக நான் உலகத்தில் அலைந்து கொண்டிருக்கிறேன். இல்லை, உண்மையான புத்தர் என்னை பெற்ற தாய் என்று அந்த மந்திர சொற்களை உதிக்கின்றான். இது நான் சொல்லல, ஒரு ஜென் கதை சொல்கிறது. எனக்கு இதை சொன்னது எது என்றால் ஒரு புத்தகம். நண்பர்களே, அடுத்த கதை எது என்று சொன்னால், டேனிஷ் நாட்டினுடைய உலகத்தின் பரிசு பெற்ற கதையை சொல்ல போகின்றேன். கடந்த 10 ஆண்டுகளில் உலக இலக்கியத்தில் மிகப்பெரிய பரிசை பெற்ற கதை டேனிஷ். ஏன்னா கதை சொல்லணும். இப்போது யாருமே வீட்டில் கதை சொல்வதே இல்லை. எல்லாரும் இந்த டிவி ரேடியோ வந்ததுக்கு அப்புறம் யாரும் உட்கார்ந்தே பேசுறது இல்லையே. எனக்கு என்ன பெரிய மகிழ்ச்சின்னா, 40 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு என்னன்னு, இப்போ நீங்கள் எந்த வீட்டு குழந்தைங்களுக்கு போங்க, எல்லார் வீட்லையும் 42 இன்ச்சில் டிவி இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, வாஷிங் மிஷின் இருக்குது, ஐபேட் இருக்குது, ஆப்பிள் ஃபோன் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு என்ன தெரியலன்னா, சும்மாடு தெரியல, சுமை தாங்கி கல் தெரியல, நீர்மோர் பானகம் தெரியல, கூட்டாஞ்சோறு தெரியல, அட ஒரு பம்பரம் கூட தெரியல. அவர் கவலைப்படுறாரோ இல்லையா, நம்ம கவலைப்படணும். நீங்கள் எதுக்கு கை தட்டினீங்கன்னு எனக்கு தெரியாது. நான்லாம் 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது தொலைஞ்ச ஒரு பம்பரத்துக்காக இன்னி வரைக்கும் அழுதுகிட்டு இருக்கேன். என் பையவே டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மாதிரி வச்சுருந்தேன். ஆனால் இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு எதுவுமே தெரியல. ஒன்று தெரியுது, அவங்களுக்கு தெரிஞ்சது 2 இடம். ஒன்று பீஸா கார்னர், இன்னொன்று பர்கர். நீங்கள் கோச்சிக்காதீங்க, தாய் கொடுக்கக்கூடிய பழைய சோத்து மாவுடுக்கு இருக்கக்கூடிய சுவை உங்களுடைய பீஸா பர்கருக்கு ஒருபோதும் கிடையவே கிடையாது. இதை மேடை தோறும் நான் சொல்வதனுடைய காரணம் என்ன, அவர்களுக்கு எதிர்ப்பாளர் இல்லை. பீஸாக்காரன் என் மேலே கேஸ் போடணும் அவசியம் இல்லை. அப்படியே கேஸ் போட்டாலும் பெயில் எடுக்கிற செலவை அண்ணன் வைரவன் அவர்கள் பின் வீட்டை வித்தாவது ஏற்றுக்கொள்வார் என்கின்ற மகிழ்ச்சியான செய்தியும் நல்லா கைத்தட்டுங்களேன். கடன் வாங்குறது தானே அவர் வேலை. இந்த பர்கர் நான் என்னதான் ஒரு அளவு ஒரு நாள் போய் பார்த்துட்டேன். ஈசிஆர் ரோட்டில் 850 ரூபா விற்கிறாங்க. அது நான் ஸ்கூல் படிக்கும்போது எங்கள் தெருவில் வரிக்கி ரொட்டி நாய்க்கு போடுறதும்பாங்க.
அதை 2 எடுத்து ஓவனுக்குள்ள வச்சு சுடு பண்ணி இந்த ஆட்டுக்கு வைக்கிற இலதலையை உள்ள தள்ளி குழந்தைங்க கக்கா போன மாதிரி மேலே ஒரு சாஸை ஊற்றி இனிமேல் லைஃப்பில் ஒரு பய பர்கர் சாப்பிடக்கூடாது, சாவு போ. அந்த காஃபிங்கிறது சூடாக இருக்கணும், கோச்சிக்க கூடாது. இவன் ஈசிஆர் ரோட்டில் அப்பனுடைய வேர்வை துளியில படிச்சுட்டு எடுத்தோடனே 45,000 50,000 சம்பளத்துக்கு போனோன்னு இவனுக்கு காப்பியினுடைய வேல்யூவும் தெரியல, அப்பனுடைய வேல்யூவும் தெரியல. காப்பி 330 ரூபாய்க்கு கூல் காஃபி குடிக்கிறான் ஐஸ் கியூப் போட்டு. ஏண்டா காஃபிங்கிறது சூடா இருக்கணும்டா, நமக்கு தான் சூடு சொரணை இல்லாட்டியும் காப்பியாவது சூடா இருக்க வேண்டாமா? தமிழ் சமூகம் இதெல்லாம் மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன். தாயினுடைய பெருமையும் தந்தையினுடைய சிறப்பையும் சொல்லிக் கொடுங்கள். உண்மையிலேயே சொல்லியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு புத்தக கண்காட்சி ஆண்டுதோறும் நடக்கிறது. ஐயா வைரவன் அவர்களுக்கு மீண்டும் சொல்றேன், 1000 முறை நடக்கிறது. 13 முறை புத்தக கண்காட்சியில் பேசியிருக்கிறேன். ஆனால் எங்கள் ஐயா அவர்கள் கைகட்டி, கண்ணதாசன் ஐயாவுடைய சன் இருக்காரு, நான் அவரையும் வைத்துக்கொண்டே பெருமையாக சொல்கின்றேன். வள்ளுவருக்கு இங்கே ஒரு சிலை வைக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கு பாருங்கள். உடம்பில் இருக்கக்கூடிய மச்சம் போல தமிழனுடைய மச்சம் எதிரானா வள்ளுவன் தான். அந்த ஒத்தை செய்திக்காக பப்பாசிக்கு ஒரு பலத்த கைத்தட்டு. வள்ளுவனை என்னன்னு தெரியணும்ல நமக்கு. எவ்வளவு பெரிய விஷயம். ஏன் அப்துல் கலாமை ஷிஃப்ட் போட்டு இங்க பாராட்டுறோம்? என்ன சாதிச்சிட்டாருன்னு. அட ஜனாதிபதியா இருந்தது பெருசு இல்லைங்க, மனுஷனா இருந்தாருங்கிறது தானே. அட 3 பெட்டியோட போயிட்டு 2 பெட்டியோட வந்தாருங்க. அதுக்கப்புறம் பிரதிபா பெட்டில்னு ஒரு அம்மா இருந்துச்சுங்க, சேரையும் எடுத்துட்டு போயிருச்சு. செக்யூரிட்டி ஓடி போய் சொல்றான், அம்மா இதுக்கு அங்கேயே இருக்கணுங்கிறான். இது நான் சிரிக்கிறது எவ்வளவு வேதனை பாருங்க. எவ்வளவு அவ உண்மையிலுமே. நான் ஐயாவை ஒரே ஒரு தடவை டெல்லி தமிழ் சங்கத்தில் சந்திச்சுட்டு ஒரு 13 நிமிஷம் பேசிட்டு இருந்தேன். எனக்கு பயமா போச்சு. ஒரு 50 குறள் சொல்லியிருப்பாரு. ஏன்னா நமக்கு நேரம் இல்லைங்கிறோம். அதுல என்ன பெருசுன்னா, பதவி ஏற்றுக்கும் போது அவங்க அண்ணன் தம்பி அக்கா குடும்பம்லாம் போயிருக்குல்ல, நான் லூஸுங்கிற வார்த்தையை தவிர வேற எதுவும் சொல்ல முடியாதுங்க. 2,13,000 ரூபாய் ஜனாதிபதி மாளிகைக்கு செக்கு கொடுத்துட்டாருங்க அவங்க சாப்பிட்டதுக்கு தங்கினதுக்கு. தமிழ்நாட்டில் இன்னைக்கு இல்ல நாளைக்கு இல்ல, உலகத்திலேயே இந்த மாதிரி ஒரு பிரசிடென்ட்டை இனி எந்த காலத்திலையும் பார்க்க முடியாது. அவர் தான் பிரசிடென்ட், அவர் தான் ஜனாதிபதி. ஏன்டா ஆன்மீகமா இருக்கட்டும், அறிவியலா இருக்கட்டும், படைப்புலகமா இருக்கட்டும், சமூகத்துக்கு பயன் தரக்கூடிய செய்தியா இருக்கணும். அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, ஐயா உங்க படைப்புல எது ரொம்ப சிறந்தது? SLV-3 ராக்கெட் கண்டுபிடிச்சிங்க, அக்னி ஏவுகணை விட்டீங்க, எது சிறப்பு? இதெல்லாம் என் தேசத்துக்காக செஞ்சது. நான் +2 முடிச்சுட்டு PUC முடிச்சுட்டு BSc சென்ட் ஜோசப் காலேஜில் படிக்கும்போது ஜான் பிரிட்டோன்னு ஒரு ப்ரொஃபஸர் சொன்னார், நீ பிற்காலத்தில் ஏதாவது கண்டுபிடிச்சா உன் கண்டுபிடிப்பு அடுத்தவனுக்கு உபயோகப்படணும்னாரு. அந்த மாதிரி எனக்கு இராணுவ அதிகாரி ஒருத்தர் கடிதம் எழுதினார் கர்நாடகத்திலேருந்து. யாருக்கு உதவி செஞ்சிருக்காரு? நமக்கு தண்ணி தராத கர்நாடகத்தில் சேர்ந்த, ஏன்னா தமிழன் எல்லாருக்கும் கொடுத்து தான் பழக்கப்பட்டிருக்கான். நான் இதை சொல்வதற்கு பெருமைப்படுறேன். முதல்ல நம்ம இந்தியன், அப்புறம் தமிழன்கிறதுல பெருமை. உலகம் முழுக்க நான் பார்க்குறேன். இன்னொன்று, நீங்க எல்லாம் கவலையப்படாதீங்க. நான் அண்மையில் ஹூஸ்டனுக்கு போயிட்டு வந்தேன். 10 பேர் பெஸ்ட் விஞ்ஞானி, அதுல 7 பேர் இந்தியர்கள், 3 பேர் தமிழர்கள். முதல்ல இருக்கிறவன் நம்ம தமிழன் தான். உண்ணும் உணவிலும் உடுத்தும் உடையிலும் பேசும் மொழியிலும் நாங்கள் வேறுபட்டிருந்தாலும் உணர்வில் ஒன்று பெற்றவர்கள்ங்கிற உண்டுங்கிறத தமிழ் சமூகத்துக்கு எடுத்துக்காட்டியவர் தான் அப்துல் கலாம். இது உண்மை. இதை நான் ஏதோ பொய் சொல்லலை. வேதம் விஞ்ஞானம் விஞ்ஞானம்னு சுகீசிவம் அவர்கள் ஒரு புத்தகம், சொல்வேந்தர் அவர்களுக்கு நான் எப்பொழுதும் நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா அவர் புத்தகங்களை படித்து தான் நான் மேடைகளில் விதைத்து கொண்டிருக்கிறேன். நல்லா கைத்தட்டலாம். இந்த கைத்தட்டு கோஸ் டு கிரெடிட் டு மிஸ்டர் சுகீசிவம். ஏன்னா தமிழ்நாட்டில் நிறைய பேர் பேரையே சொல்ல மாட்டேங்கிறான், மேடையில் அடிச்சு விட்றான். இவனா சொன்ன மாதிரி எனக்கு கரிசல் காட்டிலேருந்து ஒரு பையன் எழுதியிருந்தான், அரசியல்வாதி அழுக்கானவர் தான், அவர் வருகையால் தெரு சுத்தமாச்சு. கொண்டுட்டு அவன் யாருன்னு இன்னும் தேடிக்கிட்டு இருக்கேன். வாக்கியரிசி சுடுகாட்டு சித்தரும்புக்கு உணவானது. எப்படி கவிதைகள் எழுதுனானே தெரியல பாருங்க. எப்படி உண்மையிலேயே நான் நினைச்சு பார்க்கிறேன், அவன்லாம் எங்க இருக்கானே தெரியல பாருங்க. அவர்களை எல்லாம் இந்த தமிழ் சமூகத்துக்கு அடையாளப்படுத்துவதே புத்தகம் தானே. இப்ப கலாம் சாருக்கு வரேன், இன்னும் கரெக்டா 10 நிமிஷம். அதுல ஒருத்தர் சொல்றாரு, ஆமா இதே மாதிரி தான் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, ஒருத்தர் முடிக்க மாட்டேங்கிறீங்க. அது வேற ஒண்ணும் இல்லை. இந்த தூத்துக்குடிக்கு போகவே கூடாதுன்னு இனிமேல் நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். அதை சொன்னாதான் அடுத்து என் பேச்சு வரும். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தெரியாமல் அங்கே ஊரில் ஒத்துக்கிட்டேன்.
அந்த ஸ்பிக்கு நிறுவனம் இருக்குது பாருங்கள், அங்கே பெரிய ஒரு ஹெச்ஆர் மேனேஜருக்கெல்லாம் ஒரு ப்ரோக்ராமு, அதில் வேலிடிட்டி கடைசி பேச்சாளராக என்னையை போட்டிருந்தாங்க. இந்த 7 to 8 பேசிட்டு 8:40 பேல் சிட்டி வேகமாக ஓடி வந்து எங்கள் டிரைவர் சொன்னார், ஐயா ட்ரெயின் போயிடுச்சுன்னாரு. ஏன்னா தமிழனுக்கு ஒரு நல்ல பண்பு உண்டு, அடுத்தவன் தோத்துட்டா இவன் அவ்வளவு சந்தோஷப்படுவான். எங்கள் டிரைவர் சொன்னார் உங்கள் வண்டி போயிடுச்சுன்னாரு. ஆனால் என்னையை பற்றி அவனுக்கு தெரியாது, நான் அடுத்தவன் செலவிலே ஆப்பிள் ஜூஸ் குடிக்கிறவன். என் உடம்பு பார்த்தாலே ஏன் சும்மா தான் சிரிங்கல, எவனோ தானே ஜூஸ் வாங்கி கொடுக்க போறாரு, ஐயா பாருங்க எப்படி சிரிக்கிறார், இன்னைக்கு 2 ஜூஸ் எக்ஸ்ட்ரா. கம்பனுக்கு சடையப்ப வள்ளல் இருந்தா இவரை செப்டு போட்டு பாராட்டி என்ன கழுத்துல போட்டிருக்க சைனா என்ன கொடுக்க போறாரு? இல்லைங்க, நல்ல கைத்தட்டுங்க. சொத்தை வித்து புத்தக கம்பெனி நடத்துறாரு, டி நகர்ல இருக்கு, போய் பாருங்க. ஏன்னா நான் சொல்றேன், வாழ்க்கையில எந்த பொருள் கூட நண்பன் தேர்ந்து வாங்குங்க, புத்தகம் மட்டும் வாங்கிடாதீங்க, காசு கொடுத்து தான் வாங்கணும். அந்த ஒடுக்கம் நமக்கு வேண்டாம். சாதாரண ஒரு சினிமா தியேட்டருக்கு போனா, நான் சினிமா படைப்பாளிகளை குறை சொல்ல, ரொம்ப கையெடுத்து வணங்குறேன். பல படங்கள்ல நான் பார்த்து உருகி போயிருக்கேன். இப்ப அறம்னு ஒரு படம் வந்துச்சு, உண்மையிலுமே சூப்பர், உண்மையிலுமே நான் பாராட்டுறேன். ஆனா புத்தகத்தையும் காசு கொடுத்து வாங்கணும். அதுல போய் பேரம் பேசுவாங்க, 10 ரூபா கழிவு. ஏண்டா இருக்கிறதே 30 ரூபா, அதுல என்ன மண்ணாங்கட்டி 10 ரூபா கழிவு? புத்தகத்துக்கு கழிவுன்னு சொன்னா எனக்கு நெஞ்சு வலிக்குது. இது புத்தக கண்காட்சியை பாராட்டுவதற்காக இல்ல, அறிவுனால இந்த உலகத்தை ஆள முடியும்னு மெய்ப்பித்த ஜனாதிபதியை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறதுனால போய் கேட்குறாங்க எப்படியா சாதிச்சிங்கன்னு. இப்போ நான் கர்நாடகா, ஏன்னா கரெக்டாக நான் செய்திக்கு வந்துடணும். எங்கள் தெருவில் ஒருத்தர் ஞாபக சக்திக்கு மாத்திரை சாப்பிட்டு டப்பா எங்கே வச்சோன்னு தேடி திரிகிறாரு. இப்போ நான் தூத்துக்குடிக்கு வந்துட்டு தான் அடுத்த இராணுவத்துக்கு போக முடியும். நான் அடுத்தவன் செலவுலேயே ஆப்பிள் ஜூஸ் குடிக்கிறவனா? நான் சொன்னேன் காலைல 8:30 நான் மெட்ராஸில் இருக்கணும். இந்த ஆமினி பஸ் உங்களுக்கு தெரியும், செமி ஸ்லீப்பர் சூப்பராக இருக்கும், ஃப்ளைட் மாதிரியே. வாழ்க்கையில் ஒரு தடவை பிரயாணம் பண்ணி பாருங்கள், செமி ஸ்லீப்பர் ரொம்ப நல்லாயிருக்கும், மார்ச்சொரி மாதிரியே இருக்கும். காலை நீட்டவும் முடியாது, படுக்கவும் முடியாது, இப்படியே தான் இருக்கணும். சரி நமக்கு என்ன, எவனோ கொடுக்குற 3500 ரூபா தானே, எடுத்துட்டோம் டிக்கெட்டு. ஆனால் அவன்கிட்டையும் ஒரு நல்ல பழக்கம், எப்போதுமே ஸ்டார்ட் பண்ணி கிளம்புற மாதிரியே 3 மணி நேரம் நிறுத்தியிருப்பான். உட்காந்தாச்சு. நான் எப்போதுமே பீடியாக இருக்கிறவன் பக்கத்தில் பார்த்து தான் உட்காருவேன். அதில் அவர் என் மேலே ரொம்ப பரிதாபம் அந்த டிரைவருக்கு, சாருக்கு நல்ல சீட்டாக கொடுங்கோ அப்படின்னு உட்காத்தி வச்சார். கிளம்பும் போது என்னை ஒருத்தன் கைத்தட்டி கூப்பிட்டு, இந்த நாங்கள்லாம் ஆர்வத்தில் ஏதோ பேச்சு கேட்டிருக்காங்களான்னு நினச்சி பிடிப்போம். உங்கள் பேச்சுன்னா எனக்கு உசுறு அப்படின்னாப்புல. ஏன் உசுறு போகிற மாதிரி இருந்துச்சு, ஏன்னா அவன் 3 தடவை சொல்கிறான் அதையே. அடுத்த வார்த்தை சொன்னான், நான் கொஞ்சம் தேர்த்தம் சாப்பிட்ருக்கேன்னா. நான் சொன்னேன், தமிழ்நாட்டில் சாப்பிட்லன்னா தான்டா தப்பு, சாப்பிட்டா தான் பெருமை. பாருக்குள்ளே நல்ல நாடுன்னா பாரதி, இன்னைக்கு பாருக்குள்ளே நல்ல நாடு. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.